अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வாசகமே ஏத்தருள் செய்யும் வானவர்தம் நாயகனே நாளிலம் திங்களைக் கோள் விடுத்து வேயகம்பால் வெண்ணதொடு உண்டானாயர் தாயவனே என்று தடவும் என் கண் கைகளே. இந்த பாசுரத்தில் கைகளினுடைய காரியமான தழுவத்தை சாதிக்கிறார். அதாவது இந்த திரமிடோபனிஷத் தாத்பரியத்தில் இந்த பாசுரத்துக்கு ஸ்பர்ஷ வாஞ்சாம் துகானைஹி அப்படின்னு சாதிச்சிருக்கார். சித்தா கிருஷ்டி பிரவீணைஹி அபிலபன சுகைஹி ஸ்பர்ஷ வாஞ்சாம் துகானைஹி ஆதன்வானயத்ருதிருக்ஷாம் ஸ்ருதிஹிதசகிதைஹி ஆத்மநித்யாதரார்கைஹி விஸ்லேஷாக்ரோஷகிருத்பிஹி ஸ்மரதரதிகரைः दत्तसायुज्यशङ्कैः कुर्वाणैः बाललौल्यं विदगुणगणैः நித்தியதிருஷ்யாங்கமாக அப்படின்ற ஸ்லோகத்தில் மூணாவது ஸ்பர்ஷ வாஞ்சாம் துகானைஹி, அதாவது கைகளுக்கு தழுவணுன்ற ஆசையை உண்டு பண்ணுறது, அதாவது வர்த்தகம் பண்ணுறது. முதல்ல சித்தத்தை அபகரிக்கக்கூடியதாக இருக்குது எம்பெருமானுடைய குணாதிசயங்கள். சித்தம் ஈர்க்கப்பட்ட உடனே, மனசு ஈர்க்கப்பட்ட உடனே என்ன கிடக்கும் என் நெஞ்சமேன்னு மனசு ஈர்க்கப்பட்ட உடனே அது வாயால் வெறுவது. என்னும் எப்போதுமே வாசகமே அபிலபன சுகைஹி அப்படின்னு. ஒருத்தர் வரப்போகிறான்னு மனசில் நினைக்கிறோம், வரச்சே வா 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 அப்படின்னு வாயால் சொல்கிறோம், அதாவது உள்ளடங்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அவளை போய் கட்டி தழுவுறா, இல்லை கை குலுக்கி கூப்பிட்றா வச்சுப்போம். அந்த மாதிரி இப்போ இதில் கை காரியம் பண்ணுறது. அந்த கை காரியம் பண்ணக்கூடியதாக அந்த எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்கள் அமையிடுது. மனசாகப்பட்டது முதல் பாசுரத்தில் எப்படி நினச்சதுன்னா, முடியானே மூலகும் தொழுதேத்தும் சீரடியானே அப்படின்னு, நீ ஆதிராஜ்யம் அதிகம் போனானாம்னு எல்லா ராஜ்யத்தையும் உபயோகித்து நாயகன் நாயகனாக இருக்கிறதுனால உன்னுடைய இதில் இருக்கக்கூடிய அனுகூலாள் பிரதிகூலாள் அனுபவராக இருக்குவா எல்லாருமே ஒன்று ஆசிரியக்கலாம். இத்தனை நாளாக பிரதிகூலாளாக இருந்தாலே, இத்தனை நாளாக உதாசீனமாக இருந்தாலே இல்லை, யார் வேணாலும் ஆசிரியக்கலாம். அப்படிப்பட்ட பெருமுடையவன் மூலவன் தொழுதேத்தும் சரி. அதுக்காக நீ என்ன பண்ணுற, அவளுக்காக அனுகிரகம் பண்ணுறதுக்காக ஆழ்கடலை கடையிற. அந்த மாதிரிலாம் காரியம் பண்ணி அவளுக்கு தேவையான காரியத்தை பண்ணி கொடுக்குற. அது நீ பண்ணி கொடுக்குறேன்றது தெரியறதுக்காக புல்லுருந்து வேகமாக காண்பிக்கிற நான் இருக்கேன்னுட்டு. அது வேகமாக இங்கே வர வரையில் அவள் காத்துருக்காம வரது தெரியறதுக்காக புல்ல கொடியாக வச்சுட்டு வரான். இப்படிலாம் இருக்கான்னு மனசால் அந்த பெருமையை ஸ்தோத்திரம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வாக்கானது என்ன பண்ணுறது, தனக்கு உதவி பண்ணத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறது. தனக்கு எப்படி பண்ணுறா, அதாவது நஞ்சனாக இருந்து அல்லாத வழியில் அல்லாததெல்லாம் விரும்பக்கூடியதாக இருக்குதே, அதெல்லாம் தடுத்து
அந்த பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறான், தடுத்து நிறுத்துறான் பெருமாள். அப்படி உபகாரம் பண்ணுறான். நஞ்சாக இருக்கான், அது திருப்பி அந்த மாதிரி குணங்கள் சேர ஒட்டாத பண்ணுறான். அதான் ராமாவதாரத்தில் தனக்கு தகாததான, சர்வாத்மனா தகாததான பரதாரகமான விஷயத்தை கொண்டு வச்சான். அதனால் அவனுக்கு நஞ்சு போல இருந்து இது பண்ணான். அதுபோல் நமக்கு தகாததாக இருக்கக்கூடிய அபிமானங்கள், இந்திரிய விஷயங்கள் இருக்குது, ஈடுபடணுன்றது அதை அழிக்கிறான். அதே வாமனாவதார அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறான் பெருமாள், தன்னுடைய பரத்துவம் கழியாத அப்படியே பண்ணுறான், நஞ்சாக இருக்கான். அதே வாமன அவதாரத்தில் தன்னுடைய பரத்துவத்தை மாறி யாச்சகனை மாவலி இடத்துல புகுந்தான். அதுபோல் மாவலி என்ன பண்ணான், தன்னுடைய பூமியோட கூட மற்ற பூமியையும் தன்னுடைய பராக்கிரமத்தினால சேர்த்துட்டான். அது பூமின்றது ஒருத்தருக்கே சொந்தம் இல்லை, என்ன யார் வேணாலும் அப்பப்போ அதை அவளுடைய பராக்கிரமத்தினால பெறக்கூடியது. அதே பிறர் மனைன்றது நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அங்கே நஞ்சு போல இருந்தான். இது அப்படி இல்லை, பராக்கிரமத்தினால பெறலாம்னு பூமி இருக்குது. ஆனால் மாதிரி இந்த சரீரம் நமக்கு சாஸ்திரியமாக இருக்கிறதுனால இந்த சரீர அனுபவம் இருக்குதே, சரீரத்தில் அபிமானம், அகம்ன்ற புத்தி, அத்தை மாத்திரம் இது நமது இல்லை, இதுவும் எம்பெருமானது அப்படின்னு. அதனால் இதுக்கு வஞ்சகனாக இருக்கான். அதாவது அழிக்காமல், நஞ்சு போல் அந்த குணத்தை அழிக்காமல், இந்த சரீரம் ஒன்று இல்லை, இந்த சரீரம் என்னை அடையிறதுக்கு உண்டானது, அதனால் என் பால் நீ செலுத்தணும் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக வஞ்சகமாக பெருமாள் நஞ்சு போல் நம்ம அழிக்காமல் வஞ்சகம் பண்ணி அந்த நம்முடைய அபிமானத்தை மாற்றுறான் அந்த இடத்துல. அதை வாசகம் ஸ்தோத்திரம் பண்ணுறது. இப்படி நமக்கு பெருமாள் சர்வாத்மனா தகாதத்தை நஞ்சு போல தன்னுடைய பரத்வத்தை விடாத அழிக்கிறவனாயும், சாஸ்திரியமாக இசையக்கூடியதாக இருக்குது, ஆனால் அதுவும் நமக்கு இல்லை அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக வஞ்சகமாக நம்ம இடத்துல கூட இருந்து அந்த புத்தியை மாற்றுறான், எம்பெருமானதுன்னு நினைக்க முடியாது. அப்படி உபகாரம் பண்ணது வாசகம் நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுற முடியும். இந்த பாட்டில் அந்த வாசகம் அப்படி ஏற்றக்கூடிய வானவர்த்தன் நாயகனாக எம்பெருமான் இருந்தால் கூட ஆசிரிதாளுடைய வெண்ணையை இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா, ஆசிரிதாளுடைய வெண்ணையை அங்கே அந்த இடத்துல நம்ம புத்தியை மாத்தறான்னு சொன்ன வஞ்சகமா, அது எப்படி அப்படின்னு சொன்னால், ஆசிரித்தர்களுடைய திரவியத்தை தன்னுடைய திரவியமாக உகந்து ஏற்கான் எம்பெருமான். எப்படி ஆட்சியர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறத பால் தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வியாபாரமெல்லாம் பண்ணி வெண்ணெயில் உரிய வைக்கிறா, அப்படி திரண்டு இருக்கக்கூடியதான அந்த வெண்ணெயை தனக்கு ஆகாரமாக பெருமாள் அதை களவு கொண்டோ இல்லை அவளுக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணி தானும் அதை எடுத்து தொட்டு சாப்பிட்றான். அவள் பார்த்துட்டு கூட நின்னார் முகப்பு சிறிதுன்னினையான் வயிற்ற நிறைப்பான் உரிப்பால் தயிர் நெய் அப்படின்னு அனமாரியும் பண்ணுறான். அவள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆஹா கண்ணன் அமுது செய்கிறத பார்க்குறான். சில பேர் நம்முடைய திரவியம் போயிடுச்சு அப்படின்னு யசோதகிட்ட கண்ணனை பற்றி குறையும் சொல்கிறான். ரெண்டு விதமாக இருக்கா. ஆக மொத்தத்தில் ஆசிரிதாளுடைய திரவியம் தனக்கு போக்கியம் அப்படின்றது. ஏன்னா இந்த சரீரம், இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு போக்கியமான வஸ்து. நம்முடைய ஆத்மா அது எங்கே இருக்குது, சரீரத்தில் இருக்குது. சரீரத்தை உள்ள திரண்டு இருக்குது, வெண்ணெய் போல திரண்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்ம வஸ்துவை தான் ஸ்வீகரிக்கிறான். அதுக்கு இந்த சரீரம் இருந்தால் தானே அந்த ஆத்ம வஸ்துவை நாம் அவனுக்கு சமர்ப்பிக்க முடியும், அந்த மாதிரி சமர்ப்பிக்க முடியும், பண்ண முடியும்.
அதனால் தயிரை கடைஞ்சி வச்சிருக்கா மாதிரி இந்த ஆத்ம வஸ்து இந்த சரீரத்தினால என்ன இந்த ஆத்ம வஸ்து தனியாக நமக்கு எம்பெருமானுக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம். ஆத்மாவை ஆத்ம ரக்ஷண பாரத்தை சமர்ப்பிக்கிறோம். அது இந்த இடத்துல அந்த வெண்ணையினால் காண்பிக்கப்படுறது. அது பண்ணச்சே எம்பெருமான் என்ன பண்ணுறான், ரொம்ப உகந்து ஏற்கான். அதனால் அந்த தன்னுடைய அதரத்தை அப்படி திறக்கிறான். அந்த முகத்தின் ஒளி அந்த அதரத்தின் வேலமாக நன்னா பிரகாசிக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட எம்பெருமானை அவன் நம்ம இடத்துல வந்து தானே இதை ஸ்வீகரிக்கிறான். இந்த சரீரத்து உள்ள இருந்துட்டு இந்த ஆத்ம வஸ்துவை சமர்ப்பிக்கும்படி பண்ணி அந்த ஆத்ம வஸ்துவை ஸ்வீகரிக்கிறானே, அதை சந்தோஷமாக இத்தனை நாளாக இந்த ஆத்ம வஸ்து இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்ததே, யான் யான் அப்படின்னு சொல்லிட்டு எனது எனது இந்த சரீரத்தை தெரிஞ்சுட்டு இப்போது அது திரண்டு யானுன்னி அப்படின்னு அதுக்கு உபகரணமாக இருக்கிற இதுவும் அப்படின்னு யானுன்னி என் உடமையும் நீன்னு சமர்ப்பிக்கிறமே, அதை சந்தோஷமாக ஏற்று அவன் என்ன பண்ணுறான், மாசுஜகா அவனுக்கு ஒன்றும் குறவில்லை அப்படின்னு வாய் திறந்து சொல்கிறான். அப்படிப்பட்டவன் இதுக்கு முன்னே நம்முடைய ஹிருதயத்தில் இருந்துச்சு, அவனை தெரியல. இப்போது இந்த மாதிரி ஸ்வீகரிக்கச்சே அவனை நாம் கட்டி தழுவணும். அவனுடைய திருவடியை பிடிக்கிறோம். திருவடியை பிடிச்சி சரணம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்னு அவன் திருவடியை கட்டி பிடிச்சிக்கிறோம். அந்த மாதிரி நமக்கு உதவி பண்ணுறதுனால இந்த கை அந்த மாதிரி அவனை தழுவுறது. கை தன்னுடைய காரியத்தை பண்ணணும், அதுக்கு அருள் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறது. வாசகமே ஏத்த அருள் செய்யும் வானவர்தம் நாயகனே. வானவர்தன் நாயகனாக இருந்து இவனுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, எதுவும் தேவையில்லை. அப்படி இருந்தால் கூட என்னுடைய வாக்குக்கு நீ அருள் பண்ணியப்பா, இந்த மாதிரி நீ ஸ்தோத்திரம் பண்ணி நீ வாக்குக்கு அருள் பண்ணியே, அதை போல கைகளாகிற இந்திரியங்களாக இருக்கிற நாங்களும் இது பண்ணணும் அப்படின்னு கைகள் பிரார்த்திக்கிறது. வாசகமே ஏத்த அருள் செய்யும் வானவர்தன் நாயகனே, நாளிளம் திங்களை கோள் விடுத்து. நாளிளம் திங்களை கோள் விடுத்து, நாள்னு சொல்கிறது புதுசாக, நாள்தோறும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசுன்னு அர்த்தம். நேற்று இல்லை இன்னைக்கு, இன்னைக்கு அப்படின்னு நாள். இளம் அப்படின்னா உதயத்தில் புதுசாக தோன்றதோ இல்லை அது. திங்கள் அப்படிப்பட்ட சந்திரன். கோள் விடுத்து, அந்த கோள்னால் அந்த சந்திரனுடைய ஒளி, அது விடுத்துன்னா அந்த சந்திரனுடைய ஒளி பிரகாசிக்கிறது. அதுபோல் எம்பெருமான் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி வாயை திறந்து அதரத்தை அப்படி விரிக்கிறான். அந்த அதரத்தினுடைய தேஜஸ் அந்த உதய சந்திரன் போல் இருக்குது. புதுசாக அன்னைக்கு இது பண்ணுறதோ இல்லை உதயமாற சந்திரன், அதை போல் தேஜஸ் உடையதாக இருக்குது. அதனால் அது பிரகாசிக்கிறது. எந்த இடத்துல இந்த மாதிரி பிரகாசிக்கிறது அது உதய சந்திரனை போல அப்படின்னா, அந்த வாய் எப்படி பிரகாசிக்கிறதுன்னா, அந்த திருப்பவளம் வேயகம்பால் வெண்ணெய் தொடு உண்டா. வேயகம்பால் வெண்ணெய் தொடு உண்டு மூங்கில் குடியை இதில் இருக்கக்கூடிய அந்த இடையர்கள் ஆட்சிகள் நடத்தும். அவள் ஏன் அவளுக்கான மாதிரி வேயக்குடி அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னால், மூங்கில் குடியில் அதான் அவள் மூங்கில் குடியில் இருக்கக்கூடியவா. வேயகம் மூங்கில் குடியில் அவள் தன்னுடைய வீட்டை மூங்கிலால் கட்டின்னு இருக்கவா.
அது வீடுன்றது உபலக்ஷணம். வேயகம் அவ வீடு மூங்கிலால் இருக்குது. அவளுடைய கையும் எப்படி இருக்குது? மூங்கில் போல இருக்குது. வேயி நன்ன தோள் மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்ன. அவ கை, அதாவது நமக்கு சரீரம் ஒரு இருப்பிடம், இந்த சரீரம் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருப்பிடம் இல்லையா? இந்த ஜீவன் இருக்கிறதுக்கு சரீரம், ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனோட கூட அபிரதசித்தமாக இருக்குதோ இல்லை இந்த ஜென்மத்தில், அது தங்கிறதுக்கு ஒரு வீடு. அதனால் முதல்ல இந்த ஜீவன் சரீரமாகிற கிரகத்தில் அந்த சரீரம் அவளுக்கு எப்படி இருக்குது? வேய் போல இருக்குது. வேயினன்ன தோள் மடவார் அப்படின்னு. அவள் இருக்கிறதும் மூங்கில் வீட்டில் இருக்கா, மூங்கில் குடியில். அதனால் வேயகம் பால் அப்படி இருக்கக்கூடிய ஆட்சி வைப்பார். அதனால் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மவஸ்து வெண்ணஸ்தானம், அது அந்த வெண்ணையே அந்த மூங்கில் குடியில் இருக்குதுன்னு சொல்கிறேன். வேயகம் பால் வெண்ணெய் தொடு உண்டா. பெருமாள் என்ன பண்ணுறார்? அதை தொட்டு களவு பண்ணி அப்படி அம்சைகிறார். கொடுக்குற வாழ் இடத்துல அதை அளவி அப்படி சாப்பிட்றார், கொடுக்காத இடத்துல அவரே களவு பண்ணி சாப்பிட்றார். அதுபோல் இசை வித்து எண்ணெயும் தாளினை கீழ் இருத்தும் அம்மானு எப்படியோ வஞ்சகனா நான் பாட்டுக்கு பெருமாளுக்கு விரோதியாக தெரிஞ்சிருந்தேன். எப்படியோ வஞ்சகம் பண்ணி என் நெஞ்சில் புகுந்து இசைவிச்சு சாப்பிடும்படி பண்ணுறேன். அந்த தாளினை கீழ் இருத்துவமானே அந்த திருவடியை நாம் நன்னா கெட்டியாக கையால் பிடிக்கும்படி அருள்றேன். வேயகம்பால் வெண்ணெய் தொடு உண்ட ஆனாயர் தாயவனே. ஆனா இருக்கக்கூடிய, ஆண் என்ன ஆயர் என்ன? ஆண்னா பசு, ஆயர் பசுக்களோட கூட அதை மேய்ச்சிண்டு அதோட கூடவே தெரியக்கூடிய ஆயர்கள். ஆனாயர் தாயவனே, அவளுக்கு தாய் போல் இருக்கக்கூடியவன். அதாவது தாய் போல் இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம்? சத்தாதிகள். அந்த ஒரு குழந்தை இருந்ததுன்னா அதுக்கு தாய் தான் தன்னுடைய ஸ்தன்யபானத்தை கொடுத்து அது என்ன பண்ணுறா, அதுக்கு அந்த குழந்தை சத்தை பெறத்துக்கு. அப்படியே அந்த தாய் என்ன பண்ணுறா, தகப்பனை காமிக்கிறா, மற்றவாளை காமிக்கிறா, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தந்து அந்த சத்தாதிகளுக்கு தாய் தான் காரணமாக இருக்கா. அதை போல எம்பெருமான் பசுவாகவும் பசு பிராயமாக இருக்கிற நமக்கும் அவன் தாய் போல ஞானத்தை கொடுத்து நம்ம நல்வழிப்படுத்துகிறான். ஆனாயர் தாயவனே, இப்படி நீ என்னை இசைவித்து உன் தாளினுக்கு எழுதுத்திரையாப்பா அப்படின்னு அவன் திருவடி இது பண்ணுறவன். அதே அப்படிப்பட்டவன் என்று தடவுமென் கைகளே. உன்னுடைய இந்த இதனால் உன்னை நான் என்னைக்கு நான் வாசகம் ஏற்றுறா மாதிரி ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய மகான்னு சொல்கிறா போல் இந்த கையும் உன் திருவடியை கெட்டியாக பிடிக்கணும்டா அப்படின்னு இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறேன். அதனால தான் அந்த என்ன சுவாமி தேசிகன் அந்த இடத்துல என்ன பண்ணார், ஸ்பர்ஷ வாஞ்சாந்துகானை, அந்த ஸ்பர்சிக்கணுன்ற எண்ணம் இருக்குதே, அதை அந்த ஆசையை வர்த்தகம் மேல் 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 அந்த திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதனால் உத்தர காலத்தில் என்ன பண்ணணும், என்ன மாதிரி நிலைமை நமக்கு வந்தாலும் கூட அந்த திருவடியை அப்படியே கெட்டியாக பிடிச்சுட்டே இருக்கணும். அகிஞ்சனா அந்த கார்பண்யத்தை மறக்காமல் அவன் திருவடியை அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அதனால் அந்த ஸ்பர்ஷம் ஏதோ ஒரு நாள் பிடிச்சிட்டு விட்டுறது இல்லை. நமக்கு அவன் நம்முடைய ஆழ்வார் நாதமுனிகளுக்கு போல அது இது வந்தால் கூட நமக்கு அவனுடைய சேவை வந்தால் கூட அவன் திருவடியை நம்ம கைமுதல் இல்லாதவனா அவனுடைய திருவடியை எப்போவுமே பிடிச்சிட்டு இருக்கணும். அதனால் ஸ்பர்ஷ வாஞ்சாந்துகானை, அந்த ஸ்பர்சிக்கணுன்ற அந்த வாஞ்சையை வர்த்தகம் பண்ணிகிட்டே இருக்குது மேலே 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 அப்படின்னு சாதிச்சார். அதனால் உத்தர காலத்தில் நாம் உத்தர கிருத்தியத்தை என்ன பண்ணணும்,
நான் அன்றைக்கி என்றைக்கோ ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணனும் வாக்கில் சொல்லிட்டா கூட அதுக்கப்புறம் அவன் திருவடியை என்றைக்கும் கெட்டியாக பிடிச்சிட்டே இருக்கணும். அலமாரி தன்மையாளனாக இருக்கணும் அப்படின்றது இந்த பாசுரத்தில் காண்பிக்கப்பட்டது. உத்தரகிருத்தியத்தை அப்படி பண்ணணும். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடதிசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.